ஓம் சாந்தி 1/8/2024 காலை முரளி பார்த்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாகாமல் திரும்ப செல்ல முடியாது. எனவே பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவின் பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் மற்றும் இயற்கையாக தூய்மையாகுங்கள். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்காக முதலில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்? பதில்: குழந்தைகளே, வீட்டிற்கு செல்வதற்கு முன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே இறக்க வேண்டும். ஆகையினால் பாபா உங்களுக்கு முதலிலேயே தேகத்தின் உணர்விலிருந்து விலகி செல்வதற்கான பயிற்சியை செய்விக்கின்றார். அதாவது வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். மேலே செல்வது என்றால் இறப்பது ஆகும். செல்வது மற்றும் வருவதற்கான ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து கீழே இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். உண்மையில் நாம் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இப்போது அங்கேதான் திரும்பி செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. கொட்டாவி விடக்கூடாது. இதை சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. முதலில் தங்களை ஆத்மாதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாதான் சரீரத்தை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. சமஸ்காரம் அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆத்மா சுதந்திரமானது ஆகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, பிறகு கிடைக்காது. நீங்கள் இந்த அமைதியில் அமர்வதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. இதனை இயற்கையான அமைதி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் அங்கே இருக்கக்கூடியவர்களாவோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி இதில் அட்யோகத்தின் விஷயம் எதுவும் இல்லை. முற்றிலும் சகஜமாகும். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாக ஆகாமல் செல்ல முடியாது. தூய்மையாவதற்கு பரமாத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து செய்து பாவம் அழிந்துவிடும். கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் என்றால் கூட பாபாவின் நினைவில் இருங்கள். அப்போதுதான் நினைவின் மூலம் தூய்மையாக முடியும். அங்கே அது தூய்மையான உலகமாகும். அங்கே அந்த தூய்மையான உலகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் எதுவும் இருப்பது இல்லை. ஏன் என்றால் அங்கே எந்த விகாரமும் நடப்பது இல்லை. இங்கே நினைவின் மூலம் விகாரமத்தை அழிக்க வேண்டும். இங்கே நடப்பதைப் போல அங்கே நீங்கள் இயல்பாக நடக்கின்றீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குகிறீர்கள். அங்கேயும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பயிற்சியை இப்போதுதான் செய்ய வேண்டும். பேட்டரியை இப்பொழுதுதான் சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு மெதுவாக பேட்டரியை டிசார்ஜ் ஆகத்தான் வேண்டும். பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான ஞானம் இப்பொழுது ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிறது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆவதற்கு உங்கள் எவ்வளவு காலம் பிடிக்கிறது? ஆரம்பத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன, சரீரம் இல்லை. எனவே இயல்பாக இறங்குவதற்கான, அதாவது பேட்டரி குறைவதற்கான விஷயமே இல்லை. மோட்டார் ஓடினால்தான் பேட்டரி குறைந்து கொண்டே செல்லும். மோட்டார் நின்று கொண்டிருந்தால் பேட்டரி இயங்குமா? மோட்டார் ஓடினால் தான் பேட்டரி இயங்கும். மோட்டாரில் பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேட்டரி ஒரு முறை தான் சார்ஜ் ஆகிறது. பிறகு நீங்கள் இங்கே சரீரத்தின் மூலம் கர்மம் செய்யும் பொழுது கொஞ்சம் பேட்டரி குறைந்து கொண்டே செல்கிறது. முதலில் அவர் பரமதந்தை என்பதை புரிய வைக்க வேண்டும். அவரை அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றன. ஹே பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் தந்தை, நாம் குழந்தைகள் ஆவோம். பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்வது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி விடுவீர்கள். எந்த விஷயத்தை யாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கேளுங்கள். முற்றிலும் சகஜமானது ஆகும். 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேட்டரி டிசார்ஜ் ஆகி விடுகிறது. பாபா அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்து விடுகிறார். விநாச காலத்தில் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். வெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யார் பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் பகவானை தான் நினைவு செய்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் பகவானுடைய நினைவு வர முடியாது. நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்துக்கள் தான் நினைவு வந்து விடுகிறது. பகவான் என்று என்னவோ சொல்கிறார்கள். ஆனால் அது வெறும் சொல்லில் மட்டுமே ஆகும். பகவான் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகளாகவும் இதை தெரிந்திருக்கவே இல்லை. அவர்களுக்கு சர்வ வியாபி என்ற தலைகீழான ஞானம் கிடைக்கிறது. பாபா சரியான ஞானத்தை கொடுக்கின்றார். பக்தியின் துறை தனிப்பட்டதாகும். பக்தியில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் இரவு என்றால் பிரம்மாக்களின் இரவாகும். பிராமணர்களின் இரவாகும். பிரம்மாவின் பகல் என்றால் பிராமணர்களுக்கும் பகல். சூத்திரர்களின் பகல், சூத்திரர்களின் இரவு என்று
சொல்ல மாட்டார்கள். இந்த ரகசியத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இது எல்லையற்ற இரவு அல்லது பகலாகும். இப்பொழுது நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள், இரவு முடிகிறது. இந்த வாக்கியம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் தெரிந்திருக்கவில்லை. உங்களுடைய புத்தி இப்போது எல்லையற்றதில் சென்று விட்டது. சொல்லப்போனால் தேவதைகளுக்கும் சொல்லலாம் விஷ்ணுவின் பகல், விஷ்ணுவின் இரவு என்று. ஏனென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் சம்பந்தமும் புரிய வைக்கப்படுகிறது. திரிமூர்த்தியின் தொழில் என்ன? இதை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பகவானையே ஆமை மீனில் அல்லது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கொண்டு போய் விட்டார்கள். ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் கூட மனிதர்களே, ஆனால் தெய்வீக குணமுடையவர்கள் ஆவார். இப்பொழுது நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அடுத்த பிறவியில் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு என்ன இருந்ததோ அது இப்போது முடிகிறது. பிறகு திரும்பவும் நடக்கும். இப்போது உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்து கொண்டு இருக்கிறது. பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். நாம் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து வருகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை தேகதாரிகளே என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். பிறகு எப்போது செல்வோம்? மேலே செல்வது என்றால் இறப்பது, சரீரத்தை விடுவதாகும். யார் இறக்க விரும்புகிறார்கள்? நீங்கள். இந்த சரீரத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று இங்கே பாபா கூறியுள்ளார். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை வேற யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்திருப்பதே தங்களுடைய வீட்டிற்கு செல்வதற்காகவும் வீட்டிற்கு எப்படி செல்வது என்ற ஞானம் இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது. இந்த மரணலோகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவி. சத்தியுகத்தை தான் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. நாம் சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. முதலில் முக்தி தாமத்திற்கான வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரம் என்னும் ஆடையை இங்கே விட்டுவிட வேண்டும். பிறகு ஆத்மா வீட்டிற்கு சென்றுவிடும். எப்படி எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தின் நடிகர்கள் இருக்கிறார்கள். நாடகம் முடிந்தது என்றால் ஆடையை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டின் ஆடையை அணிந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார்கள். நீங்களும் கூட இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் குறைவான தேவதைகளே இருக்கிறார்கள். இங்கேயே கணக்கு அடங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். இப்போது தங்களை இந்து என்று சொல்கிறார்கள். தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்துவிட்டார்கள். ஆகையினால் துக்கமுடையவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்தியுகத்தில் உங்களுடைய கர்மம் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது கலியுகத்தில் தர்மம் கீழானதாக இருக்கிறது. நாம் எப்படி விழுந்தோம் என்று புத்தியில் வருகிறது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை தான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை படைக்கின்றார். மன்மனா பவா என்று கூறுகின்றார். இது கீதையின் வார்த்தையே ஆகும். சகஜ ராஜயோகம் என்ற பெயர் வைக்கப்படுகிறது. இது உங்களுடைய பாடசாலையாகும். குழந்தைகள் வந்து படிக்கிறார்கள் என்றால் நம்முடைய தந்தையின் பாடசாலை என்று சொல்லுவார்கள். எந்த குழந்தையின் தந்தையாவது கல்லூரி முதல்வராக இருந்தால் நான் என்னுடைய தந்தையின் கல்லூரியில் படிக்கின்றேன் என்று சொல்வார். அவருடைய தாயும் முதல்வராக இருந்தால் எங்களுடைய தாய் தந்தை இருவருமே முதல்வராக இருக்கிறார்கள் என்று சொல்வார். இருவருமே படிக்கின்றார்கள். எங்களுடைய தாய் தந்தையரின் கல்லூரி ஆகும். எங்களுடைய மம்மா பாபாவின் பாடசாலை என்று நீங்கள் சொல்வீர்கள். இருவருமே படிக்கின்றார்கள். இருவருமே இந்த ஆன்மீக கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தை திறந்து இருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக படிக்கின்றார்கள். பிரம்மா தத்து எடுக்கிறார் அல்லவா? இது மிகவும் ஆழமான ஞானத்தின் விஷயங்களாகும். பாபா ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பது இல்லை. கல்பத்திற்கு முன்பு கூட இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் ஆழமான ஞானமாகி கொண்டே செல்கிறது. அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது. ஆத்மாவின் ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பாருங்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பியுள்ளது. அது ஒருபோதும் விநாசம் ஆவது இல்லை. ஆத்மா அழிவற்றது எனும்போது அதில் உள்ள நடிப்பும் அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மா காதுகளின் மூலம் கேட்டது. சரீரம் இருக்கிறது என்றால் நடிப்பு இருக்கிறது. சரீரத்திலிருந்து ஆத்மா தனியாகி விடுகிறது என்றால் பதில் கிடைப்பது இல்லை. குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இந்த புருஷோத்தம யுகம் வரும்போது தான் திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது. இதில் தூய்மை தன்மை தான் முக்கியமாக வேண்டும். சாந்தி தாமத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் இருக்கின்றன. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இரண்டுமே தூய்மையானவைகள் ஆகும். அங்கே சரீரம் இல்லை. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது. அங்கே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆவது இல்லை. இங்கே சரீரத்தை எடுப்பதின் மூலம் மோட்டார் வேலை செய்கிறது. மோட்டார் நின்றுவிட்டால் பெட்ரோல் குறையுமா என்ன? இப்போது உங்களுடைய ஆத்மாவின் தீபம் மிகவும் குறைந்து விட்டது. ஒரேடியாக அணைந்தும் விடுவதில்லை. யாராவது இறந்துவிட்டால் தீபம் ஏற்றுகிறார்கள். பிறகு அது அணைந்து விடாமல் மிகவும் பாதுகாக்கிறார்கள். ஆத்மாவின் ஜோதி ஒருபோதும் அணைந்து விடுவதில்லை. அது அழிவு அற்றதாகும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார்.
இவர்கள் மிகவும் இனிமையான குழந்தைகள். இவர்கள் அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிந்து பஸ்பமாகி விட்டார்கள். பிறகு இவர்களை விழிக்க செய்கின்றேன் என்பதை பாபா தெரிந்துள்ளார். முற்றிலும் தமோ பிரதானமாக இருந்தவர்களைப் போல் ஆகிவிட்டார்கள். பாபாவை தெரிந்திருக்கவே இல்லை. மனிதர்கள் ஒரு காசுக்கும் கூட மதிப்பற்றவர்களாகிவிட்டார்கள். மனிதர்களுடைய சாம்பல் ஒரு வேலைக்கும் உதவுவதில்லை. பெரிய மனிதர்களின் சாம்பல் உதவும், ஏழைகளுடையது உதவாது என்பது இல்லை. யாராக இருந்தாலும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது. சிலர் எரிக்கின்றார்கள், சிலர் இடுகாட்டில் புதைத்து விடுகிறார்கள். பாரசீகக்காரர்கள் கிணற்றில் வைத்து விடுகிறார்கள். பிறகு பறவைகள் கரியை சாப்பிட்டு விடுகிறது. பிறகு மீதியுள்ள எலும்புகள் கீழே சென்று விடுகின்றன. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றிற்கு பயன்படுகிறது. உலகத்தில் அதிக மனிதர்கள் இறக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் தாங்களாகவே சரீரத்தை விட வேண்டும். நீங்கள் வந்திருப்பதே சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்வதற்கு, அதாவது இறப்பதற்காகும். நாம் ஜீவன் முக்திக்கு செல்வோம் என்று நீங்கள் குஷியோடு செல்கிறீர்கள். யார் என்ன நடிப்பை நடித்தார்கள் அதையே கடைசி வரை நடிப்பார்கள். பாபா முயற்சி செய்து கொண்டே இருப்பார். சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காகவே நாமே முயற்சி செய்து சரீரத்தை விட்டு விடுகிறோம். பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அப்படியே அடுத்த பிறவியில் அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு படிப்பிலும் உழைப்பு இருக்கிறது. பகவான் படிப்பிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக படிப்பு பெரியதாக இருக்கும். இதில் தெய்வீக குணமும் வேண்டும். இந்த லட்சுமி நாராயணனாகவும் வேண்டும் அல்லவா? இவர்கள் சத்தியுகத்தில் இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் சத்தியுக தேவதைகளாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. திரிமூர்த்தியில் தெளிவாக இருக்கிறது. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்றவர்களின் சித்திரம் இல்லை என்றால் நாம் எப்படி புரிய வைக்க முடியும்? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. பிரம்மாவிற்கு 8 கைகள் 100 கைகள் காட்டுகிறார்கள். ஏனென்றால் பிரம்மாவின் குழந்தைகள் எவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் சித்திரங்களை உருவாக்கிவிட்டார்கள். மற்றபடி இவ்வளவு கைகளுடைய மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன? ராவணனுடைய 10 தலைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அப்படி மனிதர்கள் யாரும் இல்லை. இதை பாபா தான் அமர்ந்து புரிய வைக்கின்ற. மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இது கூட விளையாட்டாகும். இது எப்போது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியவில்லை. பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். அதுவும் எப்போதிலிருந்து? எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கின்றார். அவர் டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த அருங்காட்சியகம் போன்றவைகளை யாருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கிறார்கள்? இங்கு இருப்பதே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள் வழிகாட்டுதலின்படி திறந்து கொண்டே இருக்கிறார்கள். பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ரதத்தின் மூலம் எங்களுக்கு பகவானின் காட்சியை பார்க்க வைங்களேன் என்று மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் ஆத்மாவின் காட்சியை பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சிறிய புள்ளியின் காட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவசியமே இல்லை. ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இதனுடைய ஆதாரத்தில் தான் இவ்வளவு பெரிய சரீரம் நடக்கிறது. இப்போது உங்களிடத்தில் ஒளியின் கிரீடமும் இல்லை, இரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமும் இல்லை. 2 கிரீடங்களையும் பெறுவதற்கு மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். முன்பு இப்போதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமாம் பாபா, ஒவ்வொரு கல்பமும் சந்தித்து வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள். ஏன்? இந்த லட்சுமி நாராயணனாக ஆவதற்கு இவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்வார்கள். நல்லது. பாபா சொல்கிறார், நல்லதையே பேசுகிறீர்கள். இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். அனைவரும் நரனிலிருந்து நாராயணனாக ஆக மாட்டார்கள். பிரஜைகளும் வேண்டும் அல்லவா? சத்யநாராயணனுடைய கதையும் இருக்கிறது. அவர்கள் கதை சொல்கிறார்கள். ஆனால் புத்தியில் எதுவும் வருவதில்லை. அது சாந்திதாமம், நிராகார உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு அங்கிருந்து சுகதாமத்திற்கு செல்வீர்கள். சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஒரு பாபாவே ஆவார். நீங்கள் யாருக்கு புரிய வைக்கின்றீர்கள் என்றால், இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்வீர்களா என்று கேளுங்கள். ஆத்மாவை தன்னுடைய வீட்டிற்கு ஆசரீரி தந்தை தான் அழைத்து செல்வார். இப்பொழுது பாபா வந்துள்ளார். அவரை தெரிந்திருக்கவில்லை. நான் எந்த உடலில் வந்திருக்கின்றனோ அவரையும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுகின்றார். ரதமும் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு ரதத்திலும் ஆத்மா பிரவேசிக்கிறது. அனைவருடைய ஆத்மாவும் 2 புருவங்களுக்கு இடையில் இருக்கிறது. பாபா புருவங்களுக்கு மத்தியில் அமருவார். மிகவும் சகஜமாக புரிய வைக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு பாபாவே ஆவார். பாபாவின் அனைத்து குழந்தைகளும் சமமானவர்களே. அதில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நடிப்பு இருக்கிறது. இதில் யாரும் குறுக்கிட முடியாது. நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1, இந்த சரீரம் எனும் ஆடையிலிருந்து பற்றை நீக்கி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். 2, இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கு படித்து உழைக்க வேண்டும். தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி லட்சியம் இருக்கிறதோ, சுப வார்த்தைகள் இருக்கிறதோ அதுபோல் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: நன்மையற்ற எண்ணங்களை அழித்து அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. சிலர் தினமும் உங்களை இழிவு செய்கிறார், கெடுதல் செய்கிறார், அவதூறாக பேசலாம். இருப்பினும் அவர் பொருட்டு மனதில் வெறுப்பில்லாமல் அபகாரிக்கும் உபகாரம் செய்வது, இதுவே ஞான ஆத்மாவின் செயலாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையை 63 பிறவிகளாக இழிவு செய்தீர்கள். இருப்பினும் தந்தை மங்களமான பார்வையிலேயே பார்க்கின்றார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். அனைவர் மீதும் நன்மை செய்வது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் பொருளாகும். எண்ணத்தாலும் தீமை கூடாது. ஸ்லோகன்: மன்மனா பாவ நிலையில் நிலைத்திருந்தால் பிறரின் மனோபாவங்களை கண்டறியலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.